அனைவருக்கும் டிவைன் ஹீலர்ஜி மற்றும் ரேக்கி தாந்திரிக் மாஸ்டர் அன்பு வணக்கம். இன்றைக்கி நம்ம ரேக்கியில் சோக்குரே அப்படின்ற ஒரு அடையாள சிம்பலை தான் பார்க்க போகிறோம். இது ஒரு பிரதான குறியீடு. பஞ்சபூதங்களினுடைய உயிர் நிலையிலிருந்து ஆகாயத்தை குறிப்பதற்குரிய குறியீடு. தாழ்ந்த நிலையில் இருப்பது பிரகிருதி என்று சொல்லக்கூடிய பூமி, உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியது ஆகாயம். இதற்கு மத்தியில் தான் பஞ்சபூதத்தில் 3 நெருப்பு, நீர், காற்று ஆகிய 3 குறியீடுகள் இருக்கிறது. இதில் மிக விசேஷமான குறியீடு எப்படி ஆகாயத்தில் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ஆகாயம் என்பது கைக்கு எட்டாத தூரம். பஞ்சபூதத்தில் 4 விஷயத்தை நம்மளால் உணர முடியும். ஆனால் ஆகாய சக்தி அப்படின்றது சூட்சமமான சக்தி. அப்படின்றதுனால தான் நம்முடைய தெய்வீக சக்தியை உணர்த்தும் ஆற்றல் இந்த ஆகாய சக்திக்கு மட்டும்தான் இருக்குது. இங்கே தான் சூட்சுமங்கள், சீக்ரெட்ஸ், அதாவது சூன்யம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஜீரோவை சான்ஸ்கிரிட்டில் சூன்யம் அப்படின்னு சொல்லிட்டு பேர். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதில் நிறைய ரகசியங்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு தான் அர்த்தம். ரேக்கியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு தெய்வீக ஆற்றல் கொண்ட கலை. மருந்து மாத்திரைகள் இல்லாத, மருத்துவரே இல்லாத கலை. ஏன்னா ரேக்கி கேட்டது கிடைக்கும், நினைத்தது நடக்கும் அப்படின்ற ஃபார்முலாவை 100% தன்னகத்தே கொண்டிருக்கக்கூடிய ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி டிபார்ட்மெண்ட் அது. அதனால தான் நிறைய பேர் அந்த ரேக்கி சிகிச்சையையும் ரேக்கி கற்றுக்கொள்வதையும் கற்றுக் கொடுப்பதையும் விரும்புகிறாங்க. இது பிரபஞ்சம் நமக்குள் இருக்கக்கூடிய பஞ்சபூத சக்தியின் வெளிப்பாடு தான் இந்த ரேக்கி என்ற சிகிச்சை. இதில் எந்த ஒரு சிந்தனையும், இந்த மந்திரங்களும் எந்திரங்கள் மட்டும்தான் இதில் முக்கியமான கொள்கையாக கடைபிடிக்கப்படுது. இதற்கு நாலேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய அறிவுத்திறன் எதுவும் தேவையில்லை. ஏன்னா உலகத்தில் படைக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனும் தெய்வீக தன்மையுடன் தான் படைக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்றது சித்தர்கள் வாக்கு. அந்த வகையில் நம்முடைய சித்தர்கள் பயன்படுத்திய சோ ஹா ஹம் என்ற ஒலிக்கு இணையாக இந்த சோக்குரே சிம்பல் இருக்கிறது. ரேக்கியில் 5 நிலையில் குறியீடு சக்தி ஊட்டும், அதாவது எனர்ஜி செய்யக்கூடிய சக்தியில் இருக்குது. அதில் சோக்குரே என்பது குறைந்தபட்சம் 3 முறை மனதில் உச்சரித்துவிட்டு பின்பு குறியீடுகளை பயன்படுத்த வேண்டும். குறியீட்டினை முடிந்த பின்பும் குறைந்தபட்சம் 3 முறை உச்சரிக்க வேண்டும். தொலைதூர சிகிச்சைக்கு இந்த முறை மிகவும் அற்புதமாக வேலை செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு சித்தப்புருஷர்கள், இது ஞானிகள், கற்றறிந்த ஞானிகள் சொல்கிறாங்க. இந்த சோக்குரே சிம்பல் ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய பயிற்சியாளர்கள் கூட வேலை செய்யுது. என்ன காரணம்னா, வான் சக்தி எல்லோருக்கும் பொதுவானது அப்படின்றதுனால ரேக்கி கற்றுக்கொள்வதும் கற்றுக் கொடுப்பதும் அது ஒரு தெய்வீக கலை என்பதனால் அது இறைவனுடைய வரமாக கருதப்படுகிறது. அவனருளால் அவன்தான் வணங்கி அப்படின்னு சொல்லிட்டு சிவபுராணத்தில் வரும். ஏன்னா தெய்வத்தினுடைய அனுகிரகமும் தெய்வத்தினுடைய உத்தரவுகளும் நமக்கு இருந்தால் மட்டும்தான் நம்ம அதை கற்றுக்க முடியும். அந்த வகையில் ரேக்கி என்பது ஒரு மகா தெய்வீக கலை தான். ரேக்கியை தொடங்குறதுக்கு முன்னால் டு ஓப்பன், அதாவது திறந்துடுக அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் சொல்லலாம், அல்லது இங்கிலீஷில் ஓப்பன் சொல்லலாம். முடிக்கும் பொழுது டு சீல் அப்படின்னு சொல்லணும், அதாவது முடிவடைகிறது அப்படின்னு சொல்லிட்டு பயன்படுத்தணும். இதில் எல்லாமே சிந்தனையினுடைய செயல்கள் எல்லாம் நடக்கிறது. நம்முடைய மனம், நம்முடைய சிந்தனை மற்றும் கருவிகளாக எந்திரங்கள், மந்திரங்கள், இவைகள் தான். அதாவது மந்திர தந்திர எந்திர சாஸ்திரம் அப்படின்னு சொல்லிட்டு 3னுடைய அடிப்படையில் தான் இது இயங்குது. இந்த சோக்குரே சிம்பலினுடைய பயன்கள் அப்படின்னு பார்த்தா, உயிர் சக்தியை இது அதிகரிக்கிறது, எதிர்மறை சக்திகளை இது அழித்து ஒழிக்கிறது, பாதுகாக்கும் பணியினை மேற்கொள்வதற்கு இது மிக மிக அற்புதமான ஒரு சிம்பல். இயற்றலும் ஈட்டலும் காத்தலும், இந்த 3 வேலையையும், அதாவது படைத்தல், காத்தல், அழித்தல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் இது செய்யக்கூடிய அற்புத திறன் கொண்டது. பழுது நீக்கும் பணியில் இது மிக அற்புதமான வேலை செய்கிறது. அனைத்து பகுதியிலும் இதை பயன்படுத்துகிறார்கள். இதனை பாதுகாப்புக்கு எப்படி பயன்படுத்துவது? உங்களை சுற்றி ஒரு தங்க நிற வளையம் இருப்பதாகவும் அதனை இடச்சுற்றாக ஆன்டி கிளாக் வைஸாக சோக்குரே சுற்றி வருவதாகவும் கற்பனை செய்து கொள்ளலாம். இதுக்குரிய மந்திரங்கள் மிக அற்புதமான மந்திரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம காயத்ரி மந்திரங்கள் அல்லது மகாலட்சுமி மந்திரம் எது வேணாலும் ஜபிக்கலாம். காயத்ரி மந்திரம் ஓம் பூர் புவ சுவ
தஷ்யவி துர்வரேண்யம் வர்கோ தேவஸ்ய தீமகி தியோயோன பிரசோதயாத் அப்படின்றது ஒரு மகாமந்திரம். அது மந்திரங்களினுடைய தலைமை மந்திரம் அப்படின்னு சொல்லப்படுது. இப்படிப்பட்ட மந்திரங்களை நாம் குறியீடுகளுக்கு பயன்படுத்தும் போது நமக்கு 100% வெற்றி அப்படின்றது கிடைக்கும். இந்த வகையில் ரேக்கி கலைகளை நாம் ஆன்லைன் மூலமாகவும் நேரடியாகவும் கற்பித்தல் செய்து கொண்டிருக்கிறோம். குறைந்த கட்டணத்தின் மூலமாக பாசிட்டிவ் எனர்ஜி திங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி ஊட்ட பொருள்களையும் சக்தி ஊட்டுறதுக்குரிய பொருள்களையும் நம்ம கொடுத்து ரேக்கியினுடைய 3 நிலையும் கற்றுத்தரோம். ரேக்கி கற்றுக்கொள்பவர்கள் ஏற்கனவே மற்ற ஆசான்களிடம் ரேக்கி கற்றவர்களுக்கும் இது மிக மிக அற்புதமான பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஏன்னா இது மற்ற ஆசான்களுக்கு கற்றுக் கொடுத்ததை விட 100 மடங்கு அபரிதமான விஷயங்களை, நிறைய விஷயங்களை நம்மளுடைய ரேக்கி வகுப்பில் இருக்கும் அப்படின்றதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இப்படிப்பட்ட மகாசக்தி வாய்ந்த ரேக்கி கலையை நீங்களும் பயின்று மக்களுக்கும் பயனுள்ள செய்ய வேண்டும் என்று கூறி இந்த பதிவினை நிறைவு செய்கிறேன். இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.